என்னைக்கு ஐவிஎம்ல போட்டாரோ அன்னைக்கு முடிஞ்சு. ப்ரோ அவர் பயங்கரமான பொலிட்டிஷியன் ப்ரோ. கருணாநிதியே இருந்தாலும் ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது ப்ரோ. அந்த மாதிரி பண்ணிருக்காரு ப்ரோ அவரு. மூவ்ஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இவர் ஆக்ட்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அரசியல் ஃபார்மாலிட்டியா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தான் இவர் புதுசு. அதெல்லாம் ஏஜ் ஓல்டு பொலிட்டீஷியன். ஆக்சுவலா அதுதான் சைட் பிசினஸ் போல் இருக்கு. இதுதான் மெயின் பிசினஸ். லியோ நீ உன்னை ஏமாத்துறன்னு நினைச்சு அவங்களை ஏமாத்துறன்னு நினைச்சு நீ யாரையோ ஏமாத்திக்கிட்டு இருக்க லியோ. ஹாய் ப்ரோ. ஜெய்ஸ் ப்ரோ. ஹாய். நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கேன்னு போய் சொல்றாங்க. என்னங்க ஆப்போசிட் கேஸ் நாக் அவுட் பண்றதுல வந்து நான் பெரிய ஃபேன். நீ வேற இல்ல இருங்க. ஆமா ஜெய்ஸ் ப்ரோ ரொம்ப வாழ்க்கையை வெறுத்த மாதிரியே பேசுறீங்களே. புக் மார்க் எல்லாம் காலி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிருக்கேன். சோ எனக்கு சான்ஸ் கிடைச்சது. சாமியா என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. நீங்க நாக் அவுட் பண்றதா அடி எனக்கு வந்து ஒரு சிரிப்போட ஒரு பயங்கர ஒரு இதா இருக்கும். எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் உங்க ட்வீட்ஸ் எல்லாம். அதே மாதிரி நீங்க சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ. என்னதான் சிஎம் ஆனாலும் அந்த ஃபர்ஸ்ட் லுக் டீசர் அதுக்கு முன்னாடி லைக் உங்களுக்கு எல்லாம் கூட டைட்டில் தெரியும். ஆனா எங்க மாதிரி ஃபேன்ஸுக்கு டைட்டிலும் தெரியாது. அப்போ வந்து அவருக்கு பக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவர் வெளிய போயிட்டாரு. வருவார் ப்ரோ. திருப்பி வந்த அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. ஹரிஷ் ப்ரோ. தலைவா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் ஓகே. குமாரா தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியாச்சா? நான் போன வருஷம் வந்து அது ரொம்ப என்ன சொல்றது, அது மறக்கவே முடியாது. ஒரு வருஷம் ஓடுனதே தெரியல. இப்ப நடந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. போன வருஷம் ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் ரோர் அதுக்கு வந்து எல்லாரும் தான் இந்த விஎஃப்எல்ல தான் உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோர் பார்த்துட்டு திரும்ப வந்தோம். அப்படி இன்னும் வந்து ரிட்டையர்ட் இல்ல அவர் சினிமால இருந்து. ஜனநாயகன் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. டெக்னிக்கலி இல்ல 68 நாட் அவுட். ஹரிஷ் ப்ரோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா எப்ப ஜனநாயகன் வரும்? என் ப்ரொடியூசருக்கே ஐடியா இருக்காது. எனக்கு எப்படி ப்ரோ இருக்கும்? வந்துரும் நினைக்கிறேன். கண்டிப்பா they might do something. ஏதாவது பாப்போம். கடைசி வரைக்கும் 68 நாட் அவுட் தான் ப்ரோ. இது கம்முனரா வாய் வச்சுக்கிட்டு அபசகணும். என்ன போக போக அப்படிதான் இருக்கு. என்ன எக்ஸ்பைரி நீங்க விஎஃப்என் ஐடி ஃபாலோ பண்ணாம இருக்கீங்களே, தப்பாச்சு. ஹலோ சாய் விக்னேஷ். சாரி சாய் விக்னேஷ். ஒரு ஃபோன் வந்துருச்சு. அது கொஞ்சம் எடுக்க வேண்டிய ஃபோன். அதனால கரெக்ட்டா உங்க ஃபேனா ஒருத்தர் வந்து பேசுற போது இப்படி பண்றது. இல்ல நான் எனக்கெல்லாம் ஃபேன்லாம் கிடையாது. சும்மா ஐயோ சாய் விக்னேஷ் சொல்லுங்க சாய் விக்னேஷ். இல்ல லைக் உங்க ட்வீட்ஸ் எல்லாம் நான் என்ஜாய் பண்ணுவேன் ப்ரோ. நீங்க ஆப்போசிட் சைட நாக் அவுட் பண்றதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். அது பயமா என்ஜாய் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்க இப்போ பேசிட்டு இருந்தீங்கல்ல, என்னதான் சிஎம்மா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் லுக் டீசரு அதுக்கு முன்னாடி வரப்போ அந்த பழைய பிஜிஎம் எல்லாம் போட்டு கேட்டுட்டு அதை ஒரு இதுல ஹைப் ஏத்திட்டு இருப்போம் பாத்தீங்களா, அது வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம் ப்ரோ. கண்டிப்பாங்க. நான் பண்றது பாப்போம். ஒரு 15 வருஷம் கழிச்சு படம் நடிக்கிறாரான்னு பாப்போம். சரி சொல்லுங்க. அப்படியே ஜனநாயகன் 15 வருஷம் கழிச்சு இவரை வச்சுதான் படமே எடுக்கணும். பயோபிக் தான் வரணும் இவரை வச்சு. அரசியல்ல இருந்து இன்னொருத்தர் படம் நடிக்க வராரா சோர்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல ஜனநாயகன் கேட்டீங்க. இப்ப அந்த சோக கதை வேற இருக்கு தனியா. நான் வேற எதுக்கு இப்படி ஒரு பிடிவாதத்தை பிடிச்சேன்னு எனக்கு தெரியல. இப்ப இவனுங்க இப்ப யாருக்குமே அதை பத்தி அக்கறை இல்லாத ஒரு ஜோன்ல சுத்திட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். எவன்ட்ட அதை பத்தி கேட்டாலும் ரொம்ப படத்துல வேலை பார்க்குற கேட்டாலும் அப்படின்னு ஒரு சிரிப்பு கிளம்பிடுறானுங்க. டே என்னன்னு சொல்லுவானா சொல்லவும் மாட்டானுங்க. இப்ப நான் அதனால படமே பார்க்காம எத்தனை நாள் இருக்கிறது எனக்கும் புரியல. இல்ல ஜேஸ் ப்ரோ, இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலைன்னா அபிஷியலி ஹி இஸ் நாட் ரிட்டையர்டு. இல்ல ரிலீஸ் ஆகாத வரைக்கும் அவர் நாட் ரிட்டையர்டு தானே. நீ என்ன போயா, உனக்கு என் பிரச்சனை தெரியுமான்னு தெரியல. நான் தெரியும் இததான் பாப்பன்னு உட்காந்துருக்கீங்கன்னு தெரியுது. இன்னைக்கு சொல்லுங்க ப்ரோ, என்ன பிரச்சனை? பேசி சரி பண்ண. அவர் வந்து ஜனநாயகனை பார்த்த பிறகுதான் வேற எந்த படமா இருந்தாலும் தியேட்டர்ல பாப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. கொள்கை முடிவு எடுத்துட்டாரு. ஓடிடிலயும் பாக்குறது இல்லையா ப்ரோ? இப்பயாவது இப்ப முந்தானத்து லியோ சீன்ஸ் ஒரு 4 சீன் பார்த்தேன். பார்த்துட்டு
வேற வழி இல்லாமல் ஆடியோ லான்ச் ஸ்பீச் எல்லாம் கேட்டு முடிச்சேன். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல எதுவும் இல்ல. பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் கேட்டுட்டு இருங்க. இல்லையே அது என்னன்னு போய் தேடுறது? திருச்சி ஸ்பீச்னு தேடுறதா? இல்ல ஜேஎஸ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் பாலிடிக்ஸ் தான் விக்ரவாண்டியில ஜெயிச்சாச்சு, இதுக்கப்புறம் என்னையா அப்படிங்கிற. இல்ல டெய்லி ஒரு ஸ்பீச் ஜேஎஸ் ப்ரோ ஜேஎஸ் ப்ரோ. திரைப்படங்கள் மட்டும்தானே பாக்குறது கிடையாது. வேற என்ன இருக்கு? நான் கேக்குறேன் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கா. எனக்கு புரியல இது என்ன ஆனா ஜோக்குன்னு ஜேஎஸ் புரியல. ப்ரோ, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், நீங்க அதுக்கு ஆனஸ்டான பதில் சொல்லணும். ஓகே, வாய புடிங்கி பிரச்சனையாக்க வந்துட்டாப்ல செய்யத்து. சொல்லுங்க செய்யத்து. இல்ல அதாவது ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட, டிரான்ஸ்பேரன்சியோட, நேர்மை, ப்ரூட்டலி ஆனஸ்டா தான் இருக்கணும். தலைவருடைய கெரியர்ல 5 மியூசிக் டைரக்டர், முத்தாய்ப்பான மியூசிக் டைரக்டர் இவங்க தான் டாப்ல வச்சிடணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க யார சொல்லுவீங்க? அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்பமா வந்துட்டு இது அப்படின்னு சொன்னாலும் நீங்க யார? அந்த மியூசிக் டைரக்டரோட ஃபர்ஸ்ட்ல நான் வந்து ஸ்பார்க் சாங் தான் வைப்பேன். அவ்வளவுதான். அந்த பாட்டு தான் நானும் வைக்க போறேன். முன்னால வந்தா ஸ்பார்க். 5 மியூசிக் டைரக்டர் பாடுறது கூட அழுதுகிட்டே பாடுற மாதிரி இருக்கு. ஐயோ, நான் என்ன காண்டுல பேசிட்டேன். நீங்க சொல்லுங்க. இவர் அதுக்குள்ள யோசிச்சு வச்சிருவாரு. ஜேஎஸ் யோசிச்சு வச்சிருவாரு அதுக்குள்ள. மியூசிக் டைரக்டரா? ஆமா, என்டையர் கெரியர்ல 5 பேர் சொல்லணும். கெரியர்ல 5 பேர் சொல்லலாம். ஆர்டர் இல்லாம சொல்லணும்னா கண்டிப்பா தேவா, வித்யாசாகர் கண்டிப்பா. அப்புறம் இப்போ வந்து அனிருத். அதுக்கப்புறம் இப்போ அப்போ இல்ல ப்ரோ. ஆனா திருப்பதி யாரு மியூசிக் டைரக்டர்? அதுல 3 மல்டிபிள் இருக்காங்க. டிஎஸ்பி, ஒரு பாட்டு டிஎஸ்பி, ஒரு பாட்டு மணி சர்மா, மீதி எல்லாம் தினா. மொரட் ஆல்பம் அது திருப்பாச்சி. ஆனா மணி சர்மாவும் ஆக்சுவலா நல்ல மியூசிக் போட்டுருக்காரு. நிறைய மணி இருக்கு. சர்மா தானே போக்கிரி. போக்ரி மட்டும் இல்ல, இதுவுமே ஷாஜஹானே வருது. யூத். அப்ப மணி சர்மா கண்டிப்பா இருப்பாப்ல. யாரா அது சுறான்னு சொன்னது? இல்ல சுறா ஆல்பம் ஹிட்டுங்க. சுறா ஆல்பம் பயங்கரமான ஆல்பம். இல்லடா நல்ல ஆல்பம் தான். இல்ல அது சொல்றேன், திடீர்னு அதை ஞாபகப்படுத்தினியே. நான் வேற மைண்ட் எங்க இருந்துச்சு. பாக்காதீங்க, இங்க ஆல்பத்தை பாருங்க. இல்ல இசையமைப்பாளர்களை பத்தி தானே பேசலாம். ரைட். இயக்குனர்களை பத்தி பேசல. இல்ல அனிருத் எப்படி ப்ரோ லிஸ்ட்ல வர்றாப்ல? எனக்கு அது புரியல. எனக்கு இதுக்குதான் இந்த கேள்வியே கேட்டீங்க. இளையராஜா நம்மளுக்கு வந்து என்ன ப்ரோ பண்ணாரு பெருசா? இன்னும் காதலுக்கு மரியாதை ஒரு படம் தானே. காதலுக்கு மரியாதை, ஏங்க ஆல்பம் முத்தான பாட்டுங்க. அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இது மூலமா அப்படி வெளியில தெரியுது. இந்த என்னை தாலாட்ட வருவாளா வந்து சாட் பஸ்டர். அது பல வாரங்களுக்கு வந்துட்டு அந்த டாப் 10 அந்த மாதிரிலாம் இருக்கலாம் இல்லையா? பல வாரங்களுக்கு முதலிடத்துல இருந்து. சையத், உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. உங்க வயசு 40 மேலயா? இல்லையே, வயசு 40க்கு மேலாம் இல்ல. ஏன்னா அந்த ஏஜ்ல கேட்டகரியில இருக்கவங்கதான் அந்த அளவுக்கு எடுத்து. அனிருத் எல்லாம் நீங்க அபியூஸ் பண்றீங்க, என்னால அதை ஏத்துக்க முடியல. அனிருத் எவ்வளவு பேங்கர் போட்டு கொடுத்துறாரு நம்ம தமிழ்க்கு. நீங்க அனிருத் லிஸ்ட்ல சேர்க்க மாட்டேங்கிறீங்க நீங்க. ஆனா இல்லங்க, மொத்தம் இப்போ ஒரு 15 பேர் சொல்லுங்க. நான் 2004 தான் பிறந்தேன். எனக்கு அனிருத் பிடிக்காது. இல்ல இட்ஸ் நாட் அபவுட் அனிருத் பிடிக்குமா இல்லையா அப்படி கிடையாது. ஏன் டாபிக் அந்த மாதிரி 5 மியூசிக் டைரக்டர் தான். அதாவது அவர் 69 படம் பண்ணியிருக்காருங்க. ஒரு 5 பேரை ஸ்பெஷலா நீங்க சொல்லணும், டாப் லெவல்ல வந்துட்டு வைக்கணும் அப்படின்னா யார வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். அவ்வளவுதான். 15 பேருன்னு சொன்னா அனிருத் எல்லாம் உள்ளக்கு வந்துருவாரு. 10 பேரு அந்த மாதிரிலாம். ஹரிசன், இப்போ அந்த 5 பேர்னா வந்து நீங்க ஆர்டர் படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆமாடா, நான் சொல்லிட்டேன். எந்த ஆர்டர்ல வேணா நீங்க நான் சொல்லிட்டேன். வித்யாசாகர், மணி சர்மா, தேவா, அனிருத், இன்னும் ஒருத்தர் சொன்ன ரஹ்மான் வச்சுக்கலாம். அதாவது அனிருத்துக்கு பிறகு ரஹ்மான் வராரு இல்லையா? ஆர்டர் இல்லன்னு சொன்னா ஸ்பெசிபிக்கா கேட்டான். இப்பதான் ஆர்டர் இல்லன்னு. இல்ல நான் ஜஸ்ட் கேட்டுக்கிட்டேன். எதுவுமே நான் ஆர்கியூமெண்ட்டுக்கு வரல. உங்களுடைய இது ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கருத்து இது இருக்கணும்ல. ஏங்க இப்ப சாயா பயங்கர் போட்டிருந்தா அவன் கூட நல்ல பாட்டு போடுறான். அவன்லாம் போட்டிருந்தானா கண்டிப்பா அவனையும் தான் லிஸ்ட்ல வச்சிருப்பேன். ஜெயஸ் ப்ரோ, நீங்க உங்களுடைய இதுபடி? அவருக்கு தானே கேள்வியே கேட்டீங்க. நான் அந்த பக்கத்து ஸ்பேஸ்ல வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சச்சின் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கூட எல்லாரும் இதை பேசிட்டு இருந்தோம். ஜஸ்ட் உங்க ஒப்பீனியன்ல எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக, வேற ஒண்ணும் இல்ல. லிசனர் போயிட்டு அவர் லிசனர் கால் வந்திருக்கோம். வருவாருன்னு நினைக்கிறேன். கண்மையான வந்தனங்கள். ஒரு அனிருத் ஃபேனை பார்த்து இப்படி பண்ணிட்டீங்க. வராரு இருங்க.
ஜேஸ் ப்ரோ சொல்லுங்க, உங்களுக்கு தான் கேள்வியா? 5 இல்ல மியூசிக் அதுதான் டைரக்டர். இல்ல அது என்னன்னே தெரியல. அதுவா லிசனர் போயிருது. தெரியலையா, எனக்கு பாட்டு கேட்கற பழக்கமே இல்ல செய்யுது. அப்படியா? நீங்க அந்த ஆல்பம் அதெல்லாம் சுல்லாமலம் துள்ளும் இந்த மாதிரிலாம் ஒரு ஆல்பமாலாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் எனக்கு எதுவுமே அப்படியே தெரியாம டிரைவ் போகும்போது எனக்கு எதுன்னு இதெல்லாம் என்னமே தெரியாம ஒரு மியூசிக் லேபிள்ல வேலைக்கு போட்டு சம்பளம் வேற மாசம் மாசம் கொடுக்குறானுங்க. பாட்டு கேட்கவே தெரியாதனால என்னமோ தெரியல. ஓகே ஓகே. என் வாயை புடுங்கி அதுல ஒரு சண்டை ப்ரோ இழுத்து. நான் என்ன ப்ரோ சண்டை இழுத்தேன்? நான் இல்ல அதான் இதுல நைட் என்ன 2 மணி டாப் வரைக்கும் 5 வந்து என்ன அப்படிங்கறது மவுண்ட் கேட்டேன். ரோட்ல அருவாளை தூக்கிட்டு ஓடுற மாதிரி நான் ஓடணும். ப்ரோ போருக்கு வரலன்னா கோலைன்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, நான் கோலையாவே இருந்துட்டு போறேன் ப்ரோ. காலம் பதில் சொல்லும் ப்ரோ. கதம் கதம் எக்ஸ்பேரி இது காலம் மொரட்டு காத்திருந்து பதில் கவுண்டர். இது சொல்லுங்கிறீங்களா? காத்திருந்து பதில் சொல்லும். இப்பதான் போருக்கு அவரு போகாம பொண்டாட்டி அத அனுப்பிச்சு கூட விட்டுருக்காரு. அத கூட மன்னிச்சிருவேன். வைப்பு வச்சு கஜா. இல்லைங்க, செஸ் விளையாடுறாருங்க. எல்லாமே ராணியை வச்சுதான் அடிப்பாரு. தப்பு தப்பா கேக்குது விக்னேஷ் ப்ரோ. இல்லைங்க நானு தப்பா இருக்கே. சதுரங்கம் எல்லா பக்கமும் ராணி போகும் அப்படின்னு. எக்ஸ்பைரி எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டேய் ப்ளீஸ் ராடே. நல்லா இருக்கு எக்ஸ்பைரி. ஆனா கொஞ்சம் இன்னும் கேள்வியெல்லாம் இன்னும் தப்பா போயிட்டு இருக்கு. பார்த்து மனசு சுத்தமா வச்சுக்கோங்க. இது சையத் உங்களுக்கும் சையத் ப்ரோ உங்களுக்கும் லிசனர் போயிட்டு வருது ஆட்டோமேட்டிக்கா. தூக்கி போட்டுருது வெளியில. லிசனர் கூட போகல டோட்டலா. இது எதிர்கட்சியின் சதி. யார் பேர்ல எழுதுறதுன்னு தெரியலையே. சதியோ விதியோ. வரேன், நல்லா இருங்க எல்லாரும். இருங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு போங்க. இருங்க தலைவர் அவர் இருக்கிற மைண்ட் செட்டுக்கு வாழ்க்கை போர்க்களமான்னு பாட்டு போட்டு படுத்துறாரு போல. அதோட மோசமான மனநிலையில இருக்கு. அதெல்லாம் படத்துக்கு போங்க, பழக ஆரம்பிச்சிருங்க. நாங்கெல்லாம் பழகிட்டோம்ல, அந்த மாதிரி பழக ஆரம்பிச்சிருங்க. இதுல என்ன இருக்கு? அண்ணன் படம் வர்ற பார்க்கதான் போறோம், கொண்டாடத்தான் போறோம். அதனால படம் பார்க்க மாட்டேன்னு இருந்தா என்ன பண்ண முடியும்? பாட்டு ஒண்ணு எடுத்து விடுங்க, நல்ல பாட்டா. வாழ்க்கை போய் கனவா போய் பேசாம போராட்டம் இரண்டம் பண்ணிடலான்னு பாக்குறேன். என்னடா முடிவுல இருக்கீங்க? ஒரு முடிவுக்கு வாங்கடான்னு. இல்ல ஜேஎஸ் ப்ரோ, நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா ப்ரோ? ஜனநாயகன் ஏதாவது ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? இல்லைங்க, அந்த முன்னாடியே போன வாரம் ஒரு 4-5 வாரம் முன்னாடி கேட்டேன். சென்சார் ஆக 4-5 வாரம் இல்லை, அந்த மே 10 நமக்கு இதுவா மே 12 13 மாதிரி கேட்டேன். சென்சார் வேலை அக்ரெசிவா பார்த்துக்கிட்டு இருக்கோம், கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிரும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான சோர்ஸ்ல சொன்னானுங்க. ஆனா அதுக்கப்புறம் கேட்டா சிரிக்கிறானுங்க. இது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி ப்ரோ நீங்க சொன்னது? எவ்வளவு ஒரு மாசம் இருக்கும். மே 12 14 சொல்றேன்ல. ஜூன் 19 பிளான் பண்றோம்லாம் சொன்னானுங்க. அதுக்கப்புறம் ஜூன் மாசம் வந்துருச்சு. சரி நம்ம அவ்வளவுதான் 6 மாசம் கழிச்சு தியேட்டருக்குலாம் போறோன்ற ஒரு மோடுக்கு வந்தேன் நானு. பார்த்தா செஞ்சுட்டானுங்க. திரும்ப கேட்கணும். கேட்டு சொல்லுங்க ப்ரோ. பெண்டிங்ல அது ஒண்ணுதான் இருக்கு, சீக்கிரம் பார்த்துட்டு. அதுவும் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் கிடையாது. எப்படியாவது போட்டோ வரும். சட்டமன்றத்துல ஏதாவது சண்டை போடுறதுக்கும் ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் வேற இல்லைங்க. என்னத்த சொல்றது போங்க. ஆமா, அதுதான் இப்போ வந்து ஒரு பெரிய சிக்கல். சண்டை போடுறதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் கூட இல்ல. ஒரு ஆள டேஞ்சரஸ்னு சொல்லி கடைசியில வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுட்டாங்க. அன்னைக்கு சட்டசபையை சாப்பிட்டு வீட்டுல தோசை தின்னுட்டு இருந்திருப்பாரு. குளத்தூர் டேய் நாங்க இல்லவே இல்லை, என்னேண்டா இழுக்கிறீங்க அப்படின்னு இருப்பாரு. என் ஆபீஸ்லாம் கோர் சப்போர்ட் ட்ரெண்ட் வந்து நான் அவனை பார்த்தேன்னா, என்னடா மண்டே எதுவும் ஆஃபீஸ் வந்துருக்க அப்படின்னு. ஏங்க அப்படின்மா. இல்லடா நீ சொன்னாலாம் பாரு மண்டே வீட்டில் ஜாலியாக இருப்பார், நீலாம் பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆஃபீஸ் வர அப்படின்னு. இப்படியே ஒரு 2-3 மண்டே சொல்லிட்டு இருந்தேன். ஒரு அடுத்தடுத்து மண்டே லீவ் போட ஆரம்பிச்சிட்டான் அவன். மாதிரி கஷ்டமான நிலைமை தான் எல்லாத்துக்கும். நல்லா இருங்க. ஜேஎஸ் ப்ரோ, உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு போங்க. இதுக்கப்புறம் ஸ்டாலினோட அரசியல் வாழ்க்கைன்றது எப்படி இருக்கும்? ஏதாவது ஒதுங்கிடுவார்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டாரு.
இந்த 5 வருஷத்த அவங்க அவரை வந்து அப்போசிஷன் லீடர் அப்போசிஷன் பண்றது தான் ட்ரை பண்ணுவாங்க. அதான் அவங்களோட ஒர்க்காவே இருக்கும். நீ தானே சொன்ன நல்ல அப்போசிஷன் பார்ட்டியா இருப்பேன்னு, அங்கேயே இரு அப்படின்னு உட்கார வச்சிட வேண்டியதுதான். இல்ல அது அவங்களுக்கு அது ஆப்ஷனே கிடையாதுங்க. அவங்களுக்கு அது நம்ம அந்த ஆப்ஷன் கூட கொடுக்குற எல்லாமே இல்லை. இப்போ இன்னைக்கு வந்து இல்லைங்க, ப்ராக்டிக்கலா பேசுவோமே. என்னைக்குமே அந்த டிஎம்கேன்ற பார்ட்டியோட கோர் ஓட் பேங்கே வந்து இந்த மைனாரிட்டி ஓட்டு இது எல்லாமே சேர்த்து 20-21% அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். இன்னைக்கு அது இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் டைல்யூட் ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவங்களால ஒரு 15-20% ஓட்டு எடுக்க நம்மளை சொன்னானுங்க, நீங்கள் 15-20% வாங்குவீங்க, 15-20% வாங்குவீங்க. இன்னைக்கு அவங்களும் அந்த மாதிரி ஆக்கி விட்டா அப்படி. இன்னைக்கு அவங்க இல்லாமல் அதுதான் அது இன்னொரு பார்ட்டி காலி ஆயிடுச்சு. அவங்களுக்கு சனிக்கிழமையான கதவை வந்து தட்டுறானுங்க, இங்கே வந்து திறங்கடா கதவுன்னு. இப்போ வந்து ஒன் சைட் கேம் ஆயிடுச்சு. பிரதர் மவுண்டன் அவளுக்கு தேர்தல் தோல்வியை விட கூட்டணி போனதுதான் ப்ரோ ரொம்ப. ஆமாங்க, அதே மாதிரி பிரதர் மவுண்டன்னா நீங்க கன்சிடரே பண்ண முடியாது. எனக்குன்னா அது கமெண்டே நான் பண்ண விரும்பல. அவர் பாவம் திரும்ப சீமானோட 4% நோட்டை தான் உடைப்பாரு. சும்மா நான் ஆன்லைன்ல பேசுறவங்க நமக்கு அக்கௌண்டபிளா எடுத்துக்கவே முடியாது. நான் சொல்றேன். அதுக்கே 50 லட்சம் டார்கெட் வச்சிருக்கா. அப்படி அதுவே வராது போல இருக்கு செப்டம்பருக்குள்ள. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. திரும்ப வெளியே தள்ளுதுன்னு நினைக்கிறேன். ரீகனெக்டிங் வருது. தெரியல, அவர் என்ன பண்ணிட்டு போறாரு. அவரு பாவம். இல்ல நம்ம பேசாம தவிர்த்துறதே நம்மளுக்கு நல்லது. ஆமா பேசாம இல்ல சையத் ப்ரோ சொல்ல வந்தாரு. இன்னொன்னு வந்து இந்த பிரஸ் மீட்ல வந்துட்டு இவரை வந்து அடிக்கிறது, பயங்கரமான கேள்வி கேட்டேன் பாரு அப்படிங்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் அன்லெஸ் அன்டில் அது ஒரு வேலிடா மக்களுக்கே ஒரு கேள்வியா அது தோணாத பட்சத்தில் உட்கார்ந்து எவ்வளவு ஆகச்சிறந்த பேச்சாளர்கள் தான் போட்டு பாத்துருமா, ஏன் நான் பேசுறதா நீ பேசுறதா, இந்த இதுக்கெல்லாம் அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஏன்னா அவங்க ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. எல்லாமே இவனுக்கு இந்த பேசுன்றானுங்களே, இவங்களுக்கு ஒன்றும் அவரை பத்தி தெரியல. இவர் அப்படியே அமைதியா கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. திரும்ப பேசுறப்ப அவங்க பேசுனது எல்லாமே நமத்து போயிடும். அந்த மாதிரி பேசி விட்டுருவாரு. அது இவ்வளவு நாளும் அந்த பட்டும் தெரிய மாட்டானுங்க. அதான் எனக்கு புரியல. இவனுங்க கஷ்டப்பட்டு ஒரு நெரேட்டிவ் கிரியேட் பண்ணிக்கிட்டதா இவனுங்களே நினைச்சு ஒரு 2 மாசத்துக்கு பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்க. இத ஒரு நாள் உடைச்சுட்டு போயிடும். அப்படி அது ஒரே ஒரு நாள் வந்து ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் என்ன மிஞ்சி போனா ஜோக் அடி. இப்ப அவனுங்க எலெக்ஷன் டோட்டல் எலெக்ஷன் சீசன்ல அவனுங்க பண்ண பிக்கஸ்ட் ஜோக்கே மதுரை கிழக்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய் தான். அந்த அதான் அவங்களால அட்டம் பண்ணப்பட்ட பிக்கஸ்ட் ஜோக்கு. ஆனா அது அவங்களுக்கு பெருசா வினையா போனதே அதுதான். அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. இத்தனைக்கும் மதுரைக்கெல்லாம் அவர் ஒரே ஒரு மாநாடு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஓட்டு கேட்டு கூட வரல. அதுவே மதுரை, அந்த மாநாடுமே மதுரையில போடலங்க. மதுரை அது மதுரை மாவட்டத்துல வரும். அது மதுரை, அது கிட்டத்தட்ட விருதுநகர் அது வேறயா? ஆமா, அது எக்ஸாக்ட்டா மதுரை மைய புள்ளிலயோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் போடல. அது மதுரை மாவட்டம் அவ்வளவுதான். மதுரைங்கிற இதுக்குள்ள வந்தாச்சு. எனக்கு அதெல்லாம் தான் பயம். என் தொகுதியில என் ஃப்ரெண்டு ஒருத்தன், என்னடா போடல அப்படின்னா, அவன் மதுரைக்கே வரலன்னு அதுக்கு போடணும் அப்படின்னா, மாநாடு போட்டோம்லடா, அது அவுட்டர்ல விருதுநகர்ல, மதுரைக்குள்ளேயே வரல அப்படின்னா, சரி போய் தொலை எக்கடியும் கெட்டு போ பார்த்தேன். அப்புறம் எலெக்ஷன் கூட அதை கூப்பிட்டு செஞ்சேன். அது வேற கதை. பாரபத்தின்னு ஒரு இடம் இல்ல மதுரையில. பாரபத்தின்றது அது கிட்டத்தட்ட மதுரை லிட்டரலா அவுட்ரு. அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல விருதுநகர் வந்துடும். ஓஹோ.